seared salmon with cheese. They were cold. Next, continue. ஜப்பானில் ரொம்ப இந்த பாப்புலரான உணவு சாப்பாடு என்ன, அவருடைய உணவு முறைகள் என்ன, அதை பற்றியும். 12ஆம் நூற்றாண்டு மொங்கோலிய பேரரசன் குப்லாய் கான் அவனுடைய தரைப்படை கடற்படை எல்லாம் வந்து ஜப்பானிய படைகளோட பெருமளவில் இருந்த பொழுதிலும் அவனால் எடுக்கப்பட்ட அந்த 2 முயற்சிகள் தோல்விக்குண்டானதுக்கு காரணம் என்ன, அதே நேரத்தில் இங்கே இந்த கமிகாசி என்று சொல்லப்படும், அதாவது தற்கொலைப்படை, குறிப்பாக வந்து 2ஆம் உலக யுத்தத்தின் போது அந்த கமிகாசி போர் வீரர்கள் விமானப்படையில் போய் மற்ற எதிரிகளை தாக்கிய அந்த முறை, அந்த கமிகாசி என்றால் என்ன, அது அந்த கமிகாசி முறைக்கும் இந்த நம்ம இப்போ இருக்கிற இந்த ஃபுகுவோக்காவுக்கும் என்ன சம்பந்தம், அதை பற்றிய விவரங்களை பற்றி பார்க்குறதும். அதே நேரத்தில் அது பழைய காலத்தில் வந்து இவருடைய வழிபாடு முறைகள், இவருடைய உண்மையான இந்த ஷின்டோ ரிலிஜன், அந்த ஷின்டோ ரிலிஜனுடைய இவர்கள் என்ன மாதிரி வழிபாடு செய்கிறார்கள், அதிலிருந்து அந்த இது வந்து இதனுடைய சமுதாயத்திலெல்லாம் என்ன மாதிரியான பங்குகளை வைக்கிறது, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இப்போ நம்ம ஜப்பான் டூர் டே 2ல் இருக்கோம். இப்போ ஹோட்டல்லேருந்து கிளம்பி இப்போ ஸ்டேஷனை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து குருமைங்கிற ஒரு சிட்டிக்கு போகிறோம். அது வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து இருக்கும். ட்ரெயின் பிடிச்சி போகிறோம். அதுதான் இன்றைக்கி பிளான். ஸோ போகிறதுக்கு முன்னாடி போய் ஏதாவது நல்ல லஞ்சாக சாப்பிட்டு அப்புறம் அப்படியே ஏதோ நடந்து போகிறோம் அப்படிங்கிற பிளானில் போகிறோம். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், நம்ம ஒய்ஃபுக்கு சுஷி நல்லா பிடிக்கும். அதனால் ஒரு சுஷி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அங்கே போய் நம்ம ஆர்டர் பண்ணுறோம் ஃபுட்டெல்லாம். சுஷிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அது வந்து ரோ ஃபிஷ், பச்சை மீன், அப்புறம் அந்த கொஞ்சம் கீழே அந்த சுஷி ரைஸ் இருக்கும். பட் அது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மீன்கிறது மட்டும் இல்லை, அது மீட் இருக்கலாம், வேறு அவகாடோ இருக்கும், அப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது ஜப்பானோட ஒரு ஐடியலான ஃபுட் அது. ஸோ அது வெரி ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. அதனால் இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச அந்த அதோட இப்போ ஜப்பானில் அந்த சுஷி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது ஹை குவாலிட்டி, ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா அது ஹை குவாலிட்டி ஃபிஷ் நல்லா செய்திருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ அங்கேருந்து போயெல்லாம் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்ப்போம். நமக்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிவிட்டு பண்ணோம்னா நமக்கு அந்த டேபிளுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கன்வேயர் பெல்ட் மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் நேரத்தில் அந்த நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் அப்படி வந்தோடனே ஒரு பெல், ஒரு வார்னிங் பெல் இருக்கும். அப்போ நம்ம ஃபுட்டை கலெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அதுதான் கான்செப்ட். ஸோ யாரும் வந்து அப்படி மெனு கார்டெலாம் கொடுக்குற மாதிரி இல்லை. இது நம்ம இப்படி ஆர்டர் பண்ணோம்னா கொஞ்சம் நேரத்தில் அது வந்தோடனே கலெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அதுதான் நம்ம இப்போ ஒய்ஃப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்டர் போட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் வந்துடும். ஸோ சுஷி வந்து நல்ல ஃபண்டாஸ்டிக்கான ஃபுட் தான் அது. இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சமெல்லாம் வந்துடுச்சு. மற்றது அப்புறம் அங்கே வந்து இந்த க்ரீன் டீ சாப்பிட்லாம். அது வந்து அவங்க பக்கத்தில் இருக்கும், அந்த டேபிள்லே இருக்கும். இந்த பார்த்திங்களா, அந்த மாதிரி அந்த க்ரீன் டீ பவுடர் எடுத்து பக்கமாகவே ஒரு இது இருக்கும், பைப், அந்த ஹாட் வாட்டர் இருக்கும். ஹாட் வாட்டர் போட்டோம்னா டீ ரெடியாக இருக்கும். நம்ம எத்தனை கப் வேணுனாலும் டீ எடுத்துக்கலாம். ஸோ அப்படி அதுதான் அந்த கான்செப்ட். ஸோ அதான் வெரி ஹெல்த்தி, வெரி குட் அண்ட் வெரி டேஸ்டி ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அதோட இப்போ அந்த சுஷி எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னால், அதில் இந்த சோயா சோஸ் இருக்கும். சோயா சோஸில் நிறைய டிஃப்ரெண்ட்டான சோஸ் இருக்கும். டார்க் சோயா சோஸ், லைட் சோயா சோஸ், ஸ்வீட் அப்படின்னு பல மாதிரி இருக்கும். அந்த சோயா சோஸை கொஞ்சம் அந்த இதில் சின்ன இதில் போட்டுட்டு அதோட வசாபின்னு ஒன்று இருக்குது. அது ஒரு க்ரீன் கலர் பேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து இட்ஸ் வெரி, எப்படி சொல்கிறது, ரொம்ப காரம்னா இப்போ இந்த மிளகா காரம் மாதிரி இல்லை. அது வந்து ரொம்ப ஒரு ஜிஞ்சர் மாதிரி இருக்கும். அதை அதோடு மிக்ஸ் பண்ணிடும். அதாவது அந்த சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றி
அதில் வசாபியை போட்டு கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சுஷியை எடுத்து அதில் அப்படியே டிப் பண்ணி சாப்பிட்றது. இதுதான் அந்த சுஷி ஃபுட். சுஷியில் வந்து இப்போ நல்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் குக் பண்ண இது ஃபிஷ்ஷும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இப்போ சாமன் வேணும்னா அது குக் பண்ண சாமனும் இருக்குது, அந்த மாதிரி சுஷியும் எடுத்துக்கலாம். இல்லை ரோ ஃபிஷ்னால் நிறைய அநேகமாக உள்ளது எல்லாமே ரோ தான், ரோவாக எடுத்துக்கலாம். மற்றது அப்புறம் இந்த ஆக்டோபஸ், அந்த ஷ்ரிம்ஸ் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் அப்சல்யூட்லி அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாம், ஆர்டர் பண்ண ஒவ்வொரு டிஷ்ஷாக வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ டிசர்ட் வேணும்னாலும் அது கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். சைட் டிஷ், மற்றது வேறு சூப்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட எல்லாமே இருக்குது. நம்ம நீங்கள் வார்ம் டிஷ் வேணும்னு சொன்னால் அதுவும் இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டில், அது கூட நம்ம ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் ரியலி அ குட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பார்த்திங்களா, அதில் அந்த ஒவ்வொரு டிஷ்ஷாக அந்த இதில் கவுண்டர் பேஸில் போய்கிட்டு இருக்குது. மற்றவங்க ஆர்டர் பண்ணுறாங்க, மற்ற டேபிள்ஸுக்கெல்லாம் அப்படியே போய்கிட்டுருக்கு. ஸோ ஒரு மாதிரி அப்படி நம்ம லஞ்ச் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே மேலே கிளம்புறதுக்கு ரெடியாக வேண்டியது தான். ஒரு வழியாக சாப்பாடெல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளில கிளம்பி ஸ்டேஷனை நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். நல்ல டே, இட்ஸ் வெரி சனி டே. நல்ல வாக்கபுளாக இருக்குது. போகிற வழியில் ஷ்ரைன்ஸ், அங்கே நிறைய ஷ்ரைன்ஸ் இருக்குது, அதாவது கோயில்கள், அந்த ஜப்பானிய கோயில்கள் இருக்குது. அப்படி ஒரு நல்ல அழகான கோயில் அது போனாலே நல்லாயிருக்கும். அந்த நல்ல ஆர்கிடெக்சர், அது போகிற நேரம் நல்ல அமைதியான ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஷ்ரைன் ஒன்று பார்த்தோம். ஸோ உடனே போயிட்டு அது அப்படி உள்ளுக்கெல்லாம் நம்ம போகல, அப்படி சுற்றி பார்த்தாலே நல்லாயிருக்கும் அது. ஸோ அது ஸ்பெஷலான ஆர்கிடெக்சர். மற்றது இந்த அங்கே உள்ள அந்த சின்ன அந்த பூக்கள்லாம் பார்த்திங்களா, அது அங்கே வந்து சொல்லுவாங்க அந்த செரி பிளாசம் மாதிரி. ஆனால் இது செரி பிளாசமில் அது மாதிரி வேற ஒரு பூ, அந்த மாதிரி ஒரு ரோஸ் பிங்க் கலரில் இருக்கும். அது வெரி ஐகானிக், அதாவது ஒரு ஜப்பானுக்கு ஒரு ஐகானிக்கான கலர் இருக்கும். அதெல்லாம் பார்க்க நல்ல அருமையாக இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல், ரொம்ப ஹார்மோனியான ஒரு இடம் தான். இதை பற்றி அப்புறம் பேசுவோம். இது வந்து அவங்க இந்த ஷின்டோ ரிலிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷின்டோ டெம்பிள் தான் அது ரொம்ப அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரிலிஜன். அது அவங்கள்ட்ட ஒரு இண்டிஜினஸ் அவங்கள்ட்ட ரிலிஜன் தான். அது கூடுதலாக அந்த இயற்கையை வழிபடுற முறை தான் அது மாதிரி அந்த கோயிலெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வெளில அப்படியே கிளம்பி போனால் ஆமாம், இன்னொரு ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நடந்து போனோம்னா தான் அந்த நம்ம ஸ்டேஷனை வந்து அடையலாம். ஸோ போகிற வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து போவோம். அப்போ ஒரு 4-5 பிரிட்ஜ் இருக்குது, நிறைய அங்கே 3-4 ரிவர்ஸ் போகுது. அது எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம அந்த ஸ்டேஷனுக்கு போகணும், டவுன் டவுனுக்கு போகணும். இப்போ நம்ம வந்து அவுட்டரில் இருக்கோம். ஸோ இருந்து இப்போ மெல்லமாக கடந்து அந்த ஸ்டேஷனை நோக்கி போகணும். ஸோ போகிற நேரம் நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கே வந்து இப்போ இந்த ரோட்ஸ் எல்லாமே கூட நல்ல க்ளீனாக இருக்கும். அதனால் பார்த்து நல்ல அழகாக போகக்கூடியதாக இருக்கும். இந்த டிராஃபிக் வந்து நல்லா ஈஸியாக ஃப்ளோ பண்ணுறதுக்கு நிறைய அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் செஞ்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் அப்சல்யூட்லி வெரி எஃபெக்டிவானது. அதாவது நீங்கள் டிராஃபிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த டிராஃபிக் நீங்கள் மோட்டர் டிராஃபிக்னாலும் சரி, இப்போ ட்ரெயின் டிராஃபிக்னாலும் சரி, நல்ல ஃப்ளோவாக போயிட்டே இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கும். எங்கே நீங்கள் ஜப்பானில் எந்த இடத்துக்கு போனாலும் அதை பார்க்கலாம். ஸோ அப்படியே அது மெல்ல பார்த்து அப்படியே வாக் பண்ணி அப்படியே நடந்து போகிறோம். அதாவது டவுன் சென்டருக்கு போக அது நல்ல ஹைலி டெவலப்டாக இருக்கும். அது பெரிய அந்த ஸ்கை ஸ்க்ராப்பர்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா அங்கே உங்கள்கிட்ட அந்த கிளைமேட் ப்ராப்ளம் இருக்குல்ல, அங்கே நிறைய இந்த எர்த்குவேக்ஸ்லாம் வரும். அதனால பெரிய ஸ்கை ஸ்க்ராப்பர்ஸ்லாம் போட மாட்டாங்க.
ஸோ இப்போ இதில் பார்க்குற அந்த மேப்பில் அங்கே இருக்கும். இன்னும் நமக்கு அதில் 3 பிரிட்ஜ் கடந்து போகணும். 3 பிரிட்ஜ் கடந்து போது தான் அப்புறம் நம்ம ஸ்டேஷன் வருது. ஸோ அது வரைக்கும் அப்படியே இன்னும் இது டேக் வாய் கொஞ்சம் டைம் எடுக்கும். கூகுள் மேப்பில் ஒரு 1.5 hour 2 hours தான் போட்டிருந்தேன். ஆனால் நாங்கள் நின்று போனோம். ஸோ இட் டுக் a little longer time. அப்படி நின்று பார்த்தா தான் நல்லா பார்த்து போகலாம். ஸோ அப்போ Boston Tea Party. இப்போ முதலாவது பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். அது ஒரு சின்ன பிரிட்ஜ் தான். அது பார்க்க நல்லா அழகாக தான் இருக்கும். எல்லாமே நல்ல சூப்பர்பாக இருக்குமே என்ன. ஸோ இப்போ வந்து நம்ம ஏர்லி ஸ்ப்ரிங்னால பெரிய எப்படி இந்த இலையெல்லாம் வரல. ஸோ மரங்கள்லாம் அப்படியே மொட்டையாக தான் இருக்குது. அதில் நாங்கள் ஒரு ஃப்ளைட் ஒன்று ஸ்பாட் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த சிட்டி வந்து ஏர்போர்ட்டுன்னு பக்கத்தில் தானே இருக்குது. அப்போ அதனால இந்த ஃப்ளைட்ஸ் போகிறதெல்லாம் கூட தெரியும், நல்லா தெரியும். ஸோ அப்படியும் மெல்லவா நடந்து போக வேண்டியது தான். நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வெண்டிங் மெஷின்ஸ் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து வெண்டிங் மெஷின் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் ஜென்ரல் லெவலில் பொதுவான இப்போ கூல்ட்ரிங்க்ஸோ சில ஃபுட் அப்படி பல விதமான சாமான்ல இந்த வெண்டிங் மிஷினில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா இடம் பார்த்து போகலாம். அண்ட் தென் சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ், என்னென்ன ஒத்தன்டிக் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ராமன் ரெஸ்டாரண்ட், மற்றது இந்த மீட் ரெஸ்டாரண்ட், இந்த இப்போ பார்த்தீங்களா இப்போ இதெல்லாம் அந்த மாதிரி. இது வந்து இப்போ இந்த சீ ஃபுட் மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ இப்படி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். மற்றது பார்த்தோம்னா என்னென்னு சொன்னால், இப்போ ரெஸ்டாரண்ட்டில் வந்து அதிகமாக எல்லோருமே வந்து பிஸியாக இருப்பாங்க. பொதுவாக பார்த்தோம்னா ரெஸ்டாரண்ட்டில் எல்லாம் தனித்தனியாக தான் இருந்து சாப்பிடுவாங்க. அவங்கவுங்க இருந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. பட் குரூப்பாகவே இருந்து சாப்பிடுவாங்க, தனியாக இருந்து சாப்பிட்றதும் கொடுவாங்க. ஸோ அப்படியே மெதுவாக வாக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணி அப்படியே போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் எப்படியும் அந்த ஸ்டேஷன் வந்துடும். ஸோ வந்ததில்லை அப்படியே நம்ம வாக்கிங்கை கண்டினியூ பண்ணிகிட்டே போக வேண்டியது தான். ஸோ இந்த பார்த்திங்களா நல்ல இந்த ஃப்ரெஷ்ஷான மீட் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. அது நம்மளே கிரில் பண்ணி கூட அப்படியே சாப்பிட்லாம். அந்த மாதிரி நாங்கள் அந்த கொரியாலெல்லாம் சாப்பிட்ருக்கோம். ஸோ நம்மளே குக் பண்ணி, நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளே குக் பண்ணி, சில பேர் இந்த என்ன சொல்லுவாங்க நல்லா குக் பண்ணுவாங்க, சில பேர் ஹாஃப் அந்த அரைவாசியாக குக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி குக் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இப்போ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட், அதில் நிறைய கூட்டமாக இருக்காங்க. ஏன்னா அது அவ்வளோ பாப்புலரான ஒரு ராமன் ரெஸ்டாரண்ட். ராமன்கிறது ரொம்ப ஒரு பாப்புலரான டிஷ்ஷிங்க. ராமங்கிறது என்ன சொல்லலாம், அது ஒரு ப்ராஸ் மாதிரி, சூப் மாதிரி இருக்கும். அதில் நிறைய ஒரு டிஃப்ரெண்ட்டான இதை நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்றது. அது வந்து வார்ம் டிஷ். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஜனங்கள் அதில் க்யூ இருக்காங்க பாருங்கள். அப்போ அவ்வளோ ஃபேமஸானது அந்த ராமன் ரெஸ்டாரண்ட். ஸோ அப்படியே மெல்ல கடந்து வந்து இப்போ இன்னொரு பெரிய ஒரு பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. அதுதான் எனக்கு இந்த ஜப்பானில் ரொம்ப கூட பிடிச்சது. எங்கே போனாலும் ஜப்பானில் எந்த மூலைக்கு போனாலும், பெரிய சிட்டிங்கிறதுல சின்ன டவுன்னாலும் சரி, இந்த என்ன மிடில் சைஸ் டவுன்னாலும் சரி, சிட்டினாலும் சரி, நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கிளென்லினஸ் அது ஜப்பானை சொல்லி தான். இங்கே வந்து யாருமே வந்து இப்போ இந்த குப்பையெல்லாம் கீழே போடக்கூடாது. அது அதாவது ஃபைன்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ சிங்கப்பூரில் மாதிரி யாரும் ஃபைன்லாம் அடிக்க மாட்டான். ஆனால் இங்கே உள்ளவங்க வந்து பொதுவாக வந்து யாரும் வந்து அந்த குப்பையெல்லாம் கீழே போட மாட்டாங்க. இப்போ குப்பை இருந்துச்சுன்னு சொன்னால் அது அப்படியே பேக்கில் வச்சு கொண்டு போயிட்டு அது அந்த டெசிக்னேட் சில இடங்கள் இருக்குல்ல, அந்த இடங்களில் அந்த குப்பையை போட்டுருவாங்க.
மற்றபடி சும்மா நம்ம ரோட்லலாம் பார்த்தா ரொம்ப க்ளீனாக இருக்கும், எல்லாமே ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்க. அது என்னது சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு அப்படிங்க. ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அது ரொம்ப ரொம்ப நல்ல ப்ளசண்ட்டாகவே இருக்கும். ஸோ அது இட்ஸ் அ பிக் டேக் அவே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கூட இதுலேருந்து கற்றுக்கிற வேண்டிய நிறைய இருக்குது. ஸோ இட்ஸ் ரியலி அ வெரி ப்ளசண்ட் ஃபீலிங்காக இருக்கும் அப்படி நடந்து போகணும். அதுவும் ஸ்பெஷலி இப்போ இந்த பாருங்கள், இப்போ டவுன் டவுனுக்கு வந்துட்டோம்னா அவ்வளோ நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும் நடந்து போகிறது. சரி, அந்த அவங்க அந்த சின்ன சின்ன இதாக க்ரீனரியாக அப்படி ஒரு ட்ரீஸ், அந்த இது ஃப்ளவர்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் கூட நல்ல அழகாக இருக்கும். அது வந்து இப்போ இங்கே வந்து பெரிய பெரிய சிட்டிலுங்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் ஜப்பானில் எந்த சிட்டிக்கு போனாலும் இந்த மாதிரி நல்லா அழகாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அது ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஃபீல் இருக்கும் அந்த ஜப்பானை திரும்ப திரும்ப போய் விசிட் பண்ணுறது. இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம டூரிஸ்ட் அதிகமாக வராத ஒரு பிரதேசம், அதாவது சவுத்தில் உள்ள ஒரு அந்த தீவு. பட் ஸ்டில் நல்லா எல்லாம் அழகாக அதை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஜப்பான் கொடியே அதிகமாக நம்ம பார்க்க மாட்டோம், அது ஏன்னு தெரியல. இருந்து எங்கேயாவது தான் அப்படி பார்ப்போம். எனக்கு அதை பார்த்து ரொம்ப ஆசையாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஜப்பான் கொடியும் ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் கொடியாக அதில் போட்டிருக்காங்க. ஐ திங்க், எனக்கு சரியாக தெரியல, அது நினைக்கிறேன் இந்த யூனிசெஃபோட கொடியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குதானே, ஸோ அதனால் அது பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆயிரத்தி 1945 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 2ஆம் உலகப் போர் ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துச்சு. அது வந்து இப்போ இந்த நம்ம இருக்கிற இப்போ இந்த ஒக்குகாலேருந்து பக்கத்தில் இருக்கிற நாகசாக்கி இடத்துல அந்த அணுகுண்டு போட்டதன் மூலம் அந்த 2ஆம் உலகப் போர் இறுதி கட்டத்துக்கு வந்துச்சு. ஆனால் இந்த ஒக்குகாலில் ஒரு கொக்குரா அப்படின்னு ஒரு ஏரியா, அதுதான் உண்மையிலே அவங்களுடைய ப்ரைமரி டார்கெட்டாக இருந்துச்சு. அது போடுறதுக்காக அந்த ஃபட்மேன் அட்டமிக் பாம் அதை போடுறதுக்காக அந்த வந்த பொழுது இந்த ஃபுகுவோகா, அதாவது கொக்குரா, அதிர்ஷ்டவசமாக அங்கே வந்து ரொம்ப மேகங்கள் இருந்தனால அதை பார்க்கக்கூட முடியாமல் போயிடுச்சு, அந்த விசிபிலிட்டி இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அந்த ஃப்ளைட் வந்து ஒரு 2-3 தரம் அப்படியே ரவுண்ட் பண்ணி அது சரியான அந்த டார்கெட் பார்க்க முடியாததுனால அந்த அது எடுத்து நடத்தினவர் சார்ல்ஸ் ஸ்வீனி அவர் பேர், அவர் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்து செகண்ட் டார்கெட்டாக இருந்தது தான் நாகசாக்கி. அப்போ நாகசாக்கியில் போய் அந்த பொம்பை போட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், அப்போ அந்த ஒரு காலநிலை, அந்த மேகக்கூட்டங்கள் இருந்தனால, இந்த விசிபிலிட்டி ஒழுங்காக இல்லாததுனால இந்த ஊர் தப்பிச்சிருச்சு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது நாகசாக்கி மக்களை, லட்சக்கணக்கான மக்களை அது சாவடிச்சிருச்சு. இந்த 2ஆம் உலகப் போரில் வந்து நம்ம சரித்திர புத்தகங்களெல்லாம் படிச்சிருப்போம். அதாவது இப்போ இந்த ஜப்பானிய வீரர்கள், கமிகாசி வீரர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு வீரர்களுக்கு வந்து அவங்க வந்து நிறைய ஒரு ஃப்ளைட்டில் நிறைய அப்படி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பம்ப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த ஃப்ளைட்டோடையே போய் அப்படி அந்த எதிரிகளுடைய டார்கெட்டில் அடித்து அந்த அவங்கள அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம படிச்சிருப்போம். அந்த கமிகாசி அட்டாக்குக்கும் இந்த சிட்டிக்குமே ஒரு சம்மந்தம் இருக்குது. அது ஆக்சுவலி கமிகாசியினுடைய அர்த்தம் அப்படி என்னென்னு சொன்னால், அது ஒரு டிவைன் ஃபோர்ஸ், டிவைன் விண்ட் அப்படிங்கிறது தான் அந்த நேரடியான அந்த மொழிபெயர்ப்பு. இது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம இன்னும் ரொம்ப பின்னுக்கு போக வேண்டிய அவசியம். அதாவது 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லலாம், 1274லையும் 1281லையும் மோகுல் எம்பையர் குப்லாய் கான் வந்து இந்த ஃபுகுவோகா, அதாவது ஹக்காட்டா, அதுதான் அந்த ஒரு தலமாக இருந்தது. இங்கே ஒரு பெரிய இவங்க வந்து ஒரு பெரிய வணிகங்கள் எல்லாம் செய்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக அவர் குப்லாய் கான் வந்திருக்கார். அவர் 2 தடவை அது அட்டம் பண்ணியிருக்கார். குப்லாய் கான் வந்து அந்த காலத்தில் ஒரு பெரிய ஆர்மி, அவர் பெரிய படை வீரர்கள், பெரிய ஜப்பானியவர்களோட அவங்கள்ட்ட நிறைய வீரர்கள், போர் வீரர்கள்லாம் இருந்தாங்க.
அந்த முறையில் இந்த இடத்த கைப்பற்றுறதுக்காக அவர் வந்து அடிச்சிருக்கார். ஆனால் 2 முயற்சியுமே தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. அந்த தோல்விக்கு என்ன காரணம்னு சொன்னால், அவங்க அந்த தாக்குதலுக்கு வந்த பொழுது இங்கே வந்து இங்கே வந்து இந்த டைஃபூன்ஸ் அந்த மாதிரி சூறாவளி காற்றுகள் அதெல்லாம் வரும். அந்த மாதிரி அப்படி வந்ததுனால குப்ளை கானுடைய போர் வீரர்கள்னால் நிறைய பேர் அழிஞ்சிட்டாங்க. அதனால் அவங்களால இந்த சிட்டியை அதாவது ஆக்கிரமிக்க முடியலை அவங்களால. அதைத்தான் இவங்க அந்த காலத்தில் உள்ள ஜப்பானிய மக்கள் கமிகாசே அப்படின்னு சொன்னாங்க. கமிகாசேன்னு சொன்னால் அதாவது ஒரு தெய்வீக காற்று, தெய்வீக சக்தி இந்த ஜப்பான்காரரையை காப்பாற்றுச்சு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கமிகாசிங்கிற அந்த இது வந்துச்சு. ஆனால் அதை வந்து திரும்ப இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் வேறு மாதிரி மாற்றி அதை வேறு இன்டர்பிரட் பண்ணி அதை வந்து அவங்க அந்த சூசைட் ஸ்குவாடாக மாற்றிட்டாங்க. அது வந்து என்னென்னு சொன்னால், இப்போ நம்ம எம்பருக்கு அந்த நேரம் இருந்த எம்பருக்கு நல்ல லாயலாக இருக்கணும், அதே நேரத்தில் அந்த நாட்டுக்காகவும் சமுதாயத்துக்காகவுமே எல்லாத்தையும் செய்யணுங்கிற அந்த அடிப்படையில் அந்த ஸ்குவாடை அவங்க ஆரம்பித்து அப்படி போய் எதிரிகளை தாக்குனாங்க. Först spår 1. Nej. Ja, eller? Jag vet inte, 14. Nej. Daisenji. Vart ska vi? Myta. 14:30. 14:30. Spår nummer 3. Okej. Spår nummer 3. Upp ner 3. Den. Nästa. Departure. This is all auto service. ஓகே, இப்போ நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து இப்போ நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் குருமே, அங்கே தான் நம்ம போகணும். அதுக்கு ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ். இங்கே வந்து ஒரு ½ அன் ஹவரில் போயிடும். இப்போ வந்தபோது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெயின் ஒன்று பார்க்கணும். இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ட்ரெயின். இங்கே வந்து நீங்கள் அதாவது டிக்கெட் எடுத்தால் அது உள்ளுக்கு எல்லாமே சேவ் பண்ணுவாங்க. நல்ல கவர்மெண்ட் டிஷ்ஷஸ் எல்லாமே சேவ் பண்ணி, அப்போ அந்த ட்ராவல் டைமில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மீல் என்ஜாய் பண்ணி போகிற அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இது. ஸோ இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அதை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம ட்ரெயின் இதே பிளாட்ஃபார்மில் தான் வரும், கொஞ்சம் முன்னாடி வந்து நிற்கும். ஸோ இது வந்து இப்போ அவுட் ஆஃப் சர்வீஸ்னு போட்டிருக்காங்க. இப்போ மேபி இந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் வரலாம். ஸோ பார்ப்போம், எப்படிங்கிறத போய் பார்ப்போம் பாருங்கள். ஸோ ஆனால் அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான் பாருங்கள். ஒவ்வொரு மாதிரியான கான்செப்ட்ஸ் தான் அது. ட்ராவல் பண்ணுற நேரம் ஒரு நல்ல ஒரு மீலை என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்டினேஷனை போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் இது பண்ணியிருக்காங்க. வெரி சூப்பர்ப். ஆனால் அவ்வளோ சீப்பாக இருக்குது, ரொம்ப சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் வில் சி, பார்ப்போம், வெயிட் பண்ணோம் நம்ம ட்ரெயின் வர வரைக்கும். Det är inte den. Det kanske inte den. Okay. Den kan också åka iväg och så den andra kommer. Eller att den verkligen servar. Det servar ett hus som... Ja, jag förstår. Är det tåg verkligen? Ja, det är verkligen tåg. Okay. What about this? Okay, hello. Hello. Det är inte den. Och det kostar... Det kostar lite. Det kostar, men det är massor med... 1000 lapp, inte? 1000 lapp, ja. Nej. 1180 delat på 2. 600 kronor per person. 600 kronor. இந்த மெனு ப்ரைஸ்லாம் பார்த்தோம். அது ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு $60, $60 முடியுது. அது 3 கோர்ஸ் மெனுவாக இருக்கும்.
பட் வெரி டெலிஷியஸ் பட் வெரி எக்ஸ்பென்சிவ். அந்த மாதிரி $60 கொடுத்தா இந்த ட்ரெயினில் போய் ஃபுல்லாக மீலை என்ஜாய் பண்ணி நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்து போகலாம். கொடுத்து போகிறதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க அந்த மாதிரியான. Concept. Nice. Jag vill både vara språken Bara njuta av livet nu. ஓகே, நம்ம ட்ரெயின் பிடிச்சி இப்போ நம்ம டெஸ்டினேஷன் குருமே அதுக்கு வந்து சேர்ந்தோம். இங்கேருந்து வந்து இனி ஹோட்டலில் போயெல்லாம் செக்இன் பண்ணி பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு மலை ஏறலாம்னு இருக்கும். அது மலையில் வந்து ஒரு ஷ்ரைன் ஒன்று இருக்குது. அங்கே ஏறி வந்து ஒரு பேனராமிக் வியூ ஒன்று பார்க்கலாம். ஒரு நல்ல சன்செட் மற்றது அந்த ஒரு ஷ்ரைன் அதெல்லாம் இருக்குது. பட் அது கொஞ்சம் தூரம் போகணும். இங்கேருந்து நம்ம ஒரு பஸ் பிடிச்சி போய் திரும்ப அந்த மலையில் ஏறணும். அந்த மலையில் ஏறுறதே ஒரு அட்வென்ச்சர் தான். பட் இப்போ நம்ம போய் ஹோட்டலில் செக்இன் பண்ணுறதெல்லாம் அந்த விஷயத்த எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ வந்து பார்ப்போம். இதுதான் நமக்கு முதல் தடவை. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி மேப் பார்க்குறோம், எங்கே இருக்குது நம்ம ஹோட்டல். பக்கம் தான் இதுலேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இது இருக்குது. சின்ன ஊர் தான் அது. இங்கேருந்து தான் அப்புறம் நம்ம திரும்ப இங்கே வந்து 2 நாள் தாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருக்கும். இங்கேருந்து தான் நம்ம அந்த டீ பிளான்டேஷன் பண்ணி சொல்லியிருந்தோம்ல, அந்த டீ பிளான்டேஷன் பார்க்குறதுக்கு போகணும். அது இன்றைக்கி இல்லை, அது நாளைக்கு போகலான்னு இருக்கோம். அதுவும் நம்ம இங்கேருந்து பஸ் பிடிச்சி கொஞ்சம் தூரம் போய் தான் பார்க்கணும். சரி, இப்போ முதல்ல போய் நம்ம ஹோட்டல் செக்இன் பண்ணுறது தான். இந்த போகிற அந்த பஸ் இதில் ஏதோ ஒரு பஸ் தான் அந்த டீ பிளான்டேஷன் அங்கே போகிற அந்த பக்கம் போகிற ஒரு பஸ்ஸாக அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு போகலாம். இப்போ முதல்ல நம்ம ஹோட்டலை தேடி பிடிக்கும். அவ்வளோ பெரிய தூரம் இல்லை, எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்ப ஜனங்களும் அவ்வளோ பெருசாக இல்லை, ஒரு சின்ன ஊர்னால அளவாக தான் இருக்கிறாங்க. ஸோ நைஸ், நல்ல கிளைமேட்டும் நல்லா இருக்குது, அதனால் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம். போய் சின்ன ஊர்னாலும் அது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ போய் பார்ப்பேன் அப்படின்னு. இந்த பாருங்க, இதில் ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 4 கர்டன்ஸ் போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. அது நம்ம ஏதோ அந்த ரெஸ்டாரண்ட் வந்து மூடி இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிடுவோம். ஆனால் மூடி இல்லை. அதாவது அப்படி இந்த வெளியில் அப்படி கர்டன் போட்டிருந்தாங்கன்னா அது மீனிங் அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறது. அப்படி அந்த மாதிரி வெளியில் அந்த கர்டன் அந்த மாதிரி இப்படி மூடாத மாதிரி இருந்துச்சுன்னா அது ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்னு மீனிங். அதாவது கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக இருக்குது. அது ஏன் அந்த மாதிரி மூடின மாதிரி அந்த கர்டன் ஹாஃப் கர்டன்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னால், நம்ம வாரவங்க வந்து இங்கே வந்து ஒரு பழக்கம் வந்து ரொம்ப அந்த மரியாதையாக இருக்கணும், அப்படி பவ் பண்ணி போகணும் அப்படிங்கிறதுனால அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர நம்ம கெஸ்ட்ஸும் வந்து நம்ம தலை குனிஞ்சு அப்படி பவ் பண்ணி உண்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி தான் அந்த கர்டன்ஸை போட்டு வச்சுருக்காங்க. அது நான் அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் இப்போ இங்கே வந்து எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி மரியாதை அந்த க்ரீட்டிங்ஸ் பண்ணுறது எல்லாமே அப்படி தலை குனிஞ்சு அப்படி பவ் பண்ணி தான் அப்படி க்ரீட்டிங்ஸ் பண்ணுவாங்க. Är det en kasino eller? En kasino? Pachinko. Oj. Är det? Okej, man ska hjälpa honom. Jag hjälper honom att gå hem. Ja. Han säljer allt. Det är bara några stycken. Kolla. Det är de. Ena går ner, andra går upp. Och det låter. Ja, det är våra fötter. Är det? Nej.
Det är här någonstans. Du kan se här. Jag ser någonting. Hotellliknande. Washington. Casino hotellbyggnad. Ungefär. Washington. ஓகே, நம்ம இப்போ ஹோட்டல் வந்தாச்சு. Washington Hotel. வாஷிங்டன் ஹோட்டல், வாஷிங்டன் பிளாசா ஹோட்டல் ஹோட்டல் பேர். அது 3 ஸ்டார் ஹோட்டல் தான், நல்ல கம்ஃபர்டபுளான ஸ்டாண்டர்ட் ஹோட்டல்ஸ். ஸோ அவ்வளோ பெரிய ஜாஸ்தி இல்லை விலையெல்லாம். ஸோ ஓரளவு நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸ். ஏன்னா இது இப்போ இந்த லோ சீசனுங்கிறனால இந்த மாதிரி நம்ம கம்ஃபர்டபுளாகவே இருந்துக்கலாம். இன்னொரு $30 $35 தான் வரும். ஸோ இட் இஸ் ப்ரிட்டி அஃபோர்டபுள். அது நல்ல ப்ரைஸ் தான் அது. அப்புறம் செக்இன் பண்ணிட்டு தான் இங்கே இந்த ஜப்பானில் ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து அமெனிட்டிஸ் வச்சுருப்பாங்க. அமெனிட்டிஸ்னால் இப்போ ரேசர், அந்த ஷேவிங் க்ரீம், டூத் ப்ரஷ், கோம், மற்ற நிறைய க்ரீம்ஸ், டிஃப்ரெண்ட்டான க்ரீம்ஸ். மற்றது இப்போ நம்ம ரூம்லேயே வச்சு இப்போ டீ, காஃபி அது மாதிரி எல்லாம் இருக்கும். க்ரீன் டீ, நார்மல் ரெகுலர் டீ, பிளாக் டீ, காஃபி, க்ரீம் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம், தேவையான அளவு எடுத்துக்கலாம். சில பேர் இருக்கும், சில டூரிஸ்ட் வந்து நிறைய அள்ளிட்டு போயிடுவாங்க. ஸோ நமக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ அப்படி எல்லா இங்கே உள்ள இந்த ஜப்பானில் உள்ள எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் இப்போ ரிகார்ட்லெஸ் ப்ரைஸ், என்ன ப்ரைஸ்னாலும் இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் இருக்கும். அது அப்படி சில வெளியிலே வச்சுருப்பாங்க, சில அந்த ரூம்லேயே இருக்கும். அப்போ நமக்கு தேவையானதில் எடுத்துகிட்டு போகலாம். அநேகமாக அந்த ரிசப்ஷன் பக்கத்துலேயே இருக்கும். நமக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதில் நம்ம எல்லாம் பார்க்கணும். பார்த்து இப்போ க்ரீன் டீ நல்லா இட்ஸ் குட் ஈவினிங் ட்ரிங்க் பண்ணுறது. மற்றது காஃபி அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். Skincare. Betul? Betul? Skincare. Skincare. Main skincare. Cleansing oil. Cleansing. Bath salt. Ja, har du tagit det? Okay. No. No. Can't take the more. What for? Jag köpte jordgubbar. Det är minne. Jag gjorde det alldeles nyss. ஓகே, வந்தாச்சு. நமக்கு ரூம் 107 கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் ரூம் எப்படி இருக்குன்னு. ஸ்டாண்டர்ட் ரூமாக இருக்கும். சைஸ் எப்படின்னு தெரில, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் கம்ஃபர்டபுள். எல்லாம் இருக்குது. அந்த பக்கம் வியூ பார்க்குறதுக்கு இதெல்லாம் இருக்குது, விண்டோலாம் இருக்குது. பெரிய வியூ இருக்குன்னு நான் நினைக்கல. ஸோ பட் தட்ஸ் ஓகே. 2 நாளைக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஜப்பனீஸ் ஸ்டாண்டர்டில் உள்ள ரூம் தான் அது. ஸோ அதனால் இட்ஸ் குட். டிவி இருக்குது. மற்றது நம்ம எல்லாம் டீ, காஃபியெல்லாம் போட்டு ரூம்லேயே போட்டுக்கலாம். ஸோ இங்கேருந்து நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. அவ்வளோ பெரிய வியூலாம் இல்லை. ஸோ பேக்யார்ட் தான் தெரியுது. ஸோ நம்ம இப்போ நீ கிளம்பி போகிறது தானே இருக்கோம். ஸோ போயிட்டு பார்ப்போம்.
டாய்லெட் பாத்ரூம்ஸ்லாம் அங்கே உள்ள அந்த ஸ்டாண்டர்ட் டாய்லெட்ஸ் தான் அது. ஸோ டாய்லெட்டில் எல்லாம் இருக்கும். அந்த அங்கே உள்ள வழக்கம் போல் இந்த ஜாப்பனீஸ் டாய்லெட்ஸ் மற்ற பாத் டப் அதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் ஷாம்பூ அது எல்லாமே இருக்கும். ஸோ எவ்ரிதிங் வில் பி ஓகே, ஐ திங்க் ஸோ. பார்ப்போம் பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அது என்ன, ஸோ வழக்கம் போல் டிப்பிக்கலான ஜாப்பனீஸ் பாத்ரூமாக தான் இருக்குது. ஓகே, 2 பேருக்கும் இட்ஸ் ஓகே, வி கேன் இதெல்லாம் ஓகே தான், ஓகேன்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் நமக்கெல்லாம் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ பாத் ராக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆமாம், இப்போ நம்ம ஸ்டேஷன்லேருந்து பஸ் பிடிச்சி அந்த மவுண்டன் சொல்லல அது நோக்கி கிளம்பி போயிட்டுருக்கோம். இது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான், ஈஸி டிரைவிங். அங்கெல்லாம் அவ்வளோ பெரிய கோஸ்ட் இல்லை, ஒரு 1/2 hour டிரைவ் இருக்கும். ஸோ அப்படியே இப்போ ஒரு ஈவினிங் 3 o'clock அப்படி இருக்கும். இப்போ போனால் தான் நம்ம அங்கே போய் நீ மலையெல்லாம் ஏறணும்ல, ஏறி சன்செட் பார்க்கக்கூடியா இருக்கும். சன்செட் வந்து ஒரு 5:30 அப்படி ஆயிரம் நினைக்கிறேன். இப்போ அதுக்கு இடையில் நம்ம போய் இந்த ஏறுறதுக்கெல்லாம் டைம் இருந்தானே, அப்போ போய் வந்து இறங்கிட்டோம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம பஸ் விட்டு இறங்கிட்டோம். முதல்ல ஒரு ஷ்ரைன் ஒன்று இருக்குது. அந்த ஷ்ரைனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது பார்த்தா, இந்த ஒரு எலிஃபண்ட், ஒரு யானை வச்ச ஒரு இது, அது அநேகமாக நாங்கள் எங்கேயுமே பார்க்கல, இந்த ஷ்ரைனில் இருக்குது. இதுதான் அந்த இந்த புத்திசம் அந்த மாதிரி அதான இன்ஃப்ளூயன்சஸ் இங்கே இருக்குங்கிறது எடுத்துக்காட்டேன். ஏன்னா ஜப்பானில் யானையெல்லாம் இல்லை, அந்த காலத்தில் உள்ள அந்த ரிலிஜன்லாம் எடுத்து பார்த்தோம்னா அதெல்லாம் இல்லை. ஸோ இங்கே இருக்குது. இது வந்து இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு மலை ஏறணும். ஸோ அது கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி சேலஞ்சிங். ஸோ பார்ப்போம், எல்லாம் பார்த்து முடிக்கிறது தானே. அங்கெல்லாம் இத்தனை மலையெல்லாம் ஏறி போய் நம்ம கோயில் கும்பிடும் தானே, அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ எல்லாம் அமைதியாக இருக்குது. ஸோ அங்கே போனால் அங்கே கொஞ்சம் அங்கே டூரிஸ்ட் வருவாங்க. சில பேர், எல்லோரும் வந்து இப்படி நடந்து போக மாட்டாங்க. இப்போ இது ரோட்ஸும் இருக்குது. ரோட்டில் நம்ம கார்லேயே கிட்ட அந்த ஷ்ரைன் வரைக்கும் போயிடலாம். நம்ம இந்த ஏறி பார்ப்போமே, அந்த இதில் ஏறி பார்ப்போம்ட்டு ஏறுறோம். அது என்ன சொல்கிறது, இது வந்து ஆக்டிவ் ஹாலிடேயிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ பார்த்திங்களா, இது ஒரு நல்ல அந்த பார்க் மாதிரி இருக்குது. இப்போ ஒரு நல்ல ஸ்ப்ரிங் டைம் அல்லது ஓட்டம் டைமில் எல்லாம் எப்படி எப்படி இருக்குங்கிறது அந்த ஒவ்வொரு இதையும் போட்டிருக்காங்க. நல்ல அந்த ப்ளூமிங் டைம் ஒவ்வொரு இதையும் போட்டிருக்காங்க. ஸோ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்து மேலே வரைக்கும் இப்போ பார்க்கலாம். இங்கே வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும். அப்போ அது கூட இங்கே எல்லாம் அங்கே அது ஒவ்வொரு சீசனை பொறுத்து அப்படி அந்த ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும். அதெல்லாம் கூட போய் பார்க்கலாம். ஸோ அப்படி போய் இதுதான் அந்த ஷ்ரைன், மேலே உள்ள ஷ்ரைன், அது வரைக்கும் போய் பார்க்கணும். மேலேருந்து பார்த்தோம்னா இந்த பேனராமிக் வியூ தெரியும். ஸோ இட்ஸ் காயிங் டு பி ரியலி நைஸ். அந்த பாருங்கள், அதில் இன்னும் அந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் அது ஃபெஸ்டிவல் சீசனில் தான் பார்க்கலாம். இப்போ வந்து அது சீசன் இல்லை. ஸோ வந்தால் அதெல்லாம் நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல ஒரு ட்ரெக்கிங், ஹைக்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது ஒரு காடு, அந்த காட்டில் தான் நம்ம ஏறி போகணும். ஒரே படிகளாக இருக்கும், அதில் ஏறி போகணும். அந்த காட்டுக்குள்ளே சில விலங்குகள் எல்லாம் இருக்குது, அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ். எந்த அனிமல்ஸ் எனக்கு தெரியல, மேபி மங்கீஸ் அதெல்லாம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். நார்த் ஜப்பானுக்கு போயிருந்தால் அங்கெல்லாம் அந்த கரடியெல்லாம் இருக்குது, பெரிய பெரிய கரடியெல்லாம் இருக்கும். இங்கேருந்து இன்னொரு இடம் போகிறதுக்கு இருக்கும், அதுவும் அந்த குமமோட்டோன்னு, அங்கே கரடியெல்லாம் இருக்குது. இங்கே அந்த கரடி இருக்குமா எனக்கு தெரியல, மேபி மங்கீஸ் அதெல்லாம் இருக்கலாம். பட் எனிவே அது போனோம்னா நல்ல பார்த்திங்கன்னா நல்ல அந்த லேண்ட் ஆர்கிடெக்சர் போகிறதுக்கெலாம் நல்லா அழகாக செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்து மெல்லவாக நடந்து போகலாம். போய் இட் வில் டேக் வைல், ஏன்னா அது நம்ம ஏரியில் போகணும். ஸோ பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மெதுவாக ஏறி போகிறது தானே. ஸோ போகலாம். நிறைய பேர் அதில் அந்த என்ன மாதிரி ஒரு மார்னிங் வாக் போயிட்டு அப்படியே மேலே போயிட்டு அப்படி வரவங்க கூட இருக்காங்க. இப்போ இங்கே வந்து லோக்கல்ஸ் எல்லாம் போயிட்டு வருவாங்க, அவங்களுக்கு அது சாதாரணமாக இருக்கும். பட் இட்ஸ் வெரி நைஸ். அது அந்த இதெல்லாம் பார்த்திங்களா, அதாவது இந்த மலையில் உச்சியில் ஒரு ஷ்ரைன் வைக்கிறது அப்படிங்கிறது தான். இங்கே இந்த ரிலிஜன் வந்து ரொம்ப இந்த நேச்சர் ரிலேட்டடான ஒரு ரிலிஜன். அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி.
ஸோ இப்போ வந்து அந்த இதுதான் நான் சொன்னேன், அந்த ரோட் இருக்குது தானே, இந்த ரோட்டில் அப்படியே நம்ம ட்ரைவ் பண்ணி போனோம்னா மேலே உச்சி வரைக்கும் போயிடலாம். ஆனால் நம்ம ஷார்ட்கட்டாக இல்லை அந்த இது ஸ்டெப்ஸில் ஏறி போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். வந்தோம்னா அந்த கேட்வே இருக்குது தானே முதல்ல ஸ்டார்ட்டில், அதில் ஒரு இந்த மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. இதை வந்து டோரி கேட்ஸ் அப்படின்னு ஜப்பானில் சொல்லுவாங்க. இது எப்போயுமே ஒரு பெரிய அந்த ஹோலி பிளேசஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு த்ரெஷ்ஹோல்டு மாதிரி ஒரு கேட் பண்ணி போட்டுப்பாங்க. அதுக்கு பேர் டோரி கேட். அதில் போய் நம்ம அதில் வணங்கிட்டு அப்படி பவ் பண்ணிவிட்டு அப்படி உள்ள போகணும். அப்படின்னா நீங்கள் வேற ஒரு உலகத்துக்குள் உள்ள என்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் அது. ஐ திங்க் ஸோ. கிட்டத்தட்ட அதில் வந்துட்டோம். அங்கே வந்தோடனே இதில் பார்த்தா அங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னு சொன்னால் ஏன்னா நம்ம ஸ்டெப்ஸில் நிறைய ஏறி போகிறோம்ல, அது மேபி இட் கேன் பி ஃபிசிக்கலி ஸ்ட்ரெயினிங்காக இருக்கலாம். அப்போ அதனால் அது அப்படி போகிறவங்க சில பேருக்காக இப்போ இந்த சில ஸ்டிக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டிக்ஸ் அப்படி பிடிச்சி போனோம்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் பார்த்துட்டு மேபி நானும் ஒரு ஸ்டிக் எடுத்து பார்ப்பேன். எனிவே இட்ஸ் குட். ஸ்டிக்குங்கிறது எல்லாத்துக்குமே நல்லது தானே. ஸோ அது வாக்கிங்னாலும் ஒரு டிஃபெண்டுக்குனாலும் ஐ டோன்ட் நோ சரி. ஆனால் அதனால அது எடுத்துகிட்டு போகிறேன்னு அப்படி நான் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிக்கும் எடுத்துகிட்டு அப்படி வெண்டுவேன். படியை பாருங்கள், அந்த படி வந்து அவ்வளோ நல்ல ஒரு எப்படி ஒரு கம்ஃபர்டபுளான இல்லை, ஒரு ரஃப்பான ஸ்டெப்ஸாக தான் இருக்குது. பார்த்து கவனமாக அப்படி வச்சு தான் எடுக்கணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சின்னா அப்புறம் சிக்கல் தான். அந்த மாதிரி தான். ஸோ அதனால் பார்த்து, ஏன்னா சில ஏரியாஸ் நல்லா இருக்குது, சில ஏரியாஸ் ரொம்ப ரஃப்பாக இருக்குது. அதனால் கவனமாக பார்த்து வெள்ளம் பார்த்து தான் இருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ 2 பக்கமும் நல்ல காடுகள் இருக்குது, பேம்பூ ட்ரீஸ் இருக்குது, நல்ல திக் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. இதுதான் இந்த இவங்களுடைய சமயத்தை குறிக்கிற ஒரு விஷயம் கூட. அவங்க வந்து நேச்சரோட ஒன்றியமாக இருக்கிற அந்த சமயம் தான் அது இங்கே உள்ள சமயம். இவங்களோட ரிலிஜனை பற்றி பேசணும்னு சொன்னால், இவங்களுடைய இந்த பழமையான இவங்களுடைய நேட்டிவ் ரிலிஜன் அப்படின்னு சொன்னால் அது ஷின்டோ அப்படிங்கிற ரிலிஜன் தான். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு thousands of years பேக் இருக்கும். அப்போ இருந்த இது யார் அது ஃபவுண்ட் பண்ணாங்க, அதுக்கு ஸ்கிரிப்சர்லாம் ஒன்றும் கிடையாது, யார் அப்படி பண்ணலாம் தெரியாது. அது ரொம்ப 1000 கணக்கு வருஷமாக அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது அவங்களுடைய ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னால், அந்த கமி அப்படின்னு ஜப்பனீஸ் லாங்குவேஜில் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மீனிங் சொன்னால், அது ஸ்பிரிட்ஸ் அண்ட் டெய்டீஸ். அது எல்லாமே வந்து நேச்சரில் இருக்கும், இவங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ் இவங்களுடைய மூதாதையர்கள் இருக்கும், மற்ற சில இடங்கள்ல இருக்கும். இது தான் அவங்க நம்புகிறாங்க. இது வந்து இந்த ஜப்பனீஸ் ஐடென்டிட்டி, ஜப்பான் மக்களுடைய அடையாளம் இருக்குது தானே. மற்ற அவங்களுடைய இந்த ரிச்சுவல்ஸ், அவங்க செய்கிற விஷயங்கள்லாம் இருக்குது தானே. மற்றது இந்த சீசன், ஒவ்வொரு சீசனாக ஒரு ஃபெஸ்டிவல் பற்றியெல்லாம் பேச முடியல. அந்த மாதிரி இந்த ஃபெஸ்டிவல்னா இது தான் இருக்கும், இதை தான் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து தான் இவங்களுடைய அந்த முக்கியமான ரிலிஜனாக இருக்குது. அப்புறம் ஒரு 6th century நினைக்கிறேன், அது வந்து அப்போ தான் இந்த புத்திசம் இங்கே உள்ளுக்கு வந்துச்சு. அதுவும் இந்த சைனா, கொரியா அது வழியாக தான் இந்த புத்திசம் இங்கே கொண்டு வந்தாங்க. அதில் வந்து அப்போ இந்த ஜென் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரியான நிஷ்ரன் அந்த மாதிரியான இதெல்லாம் இங்கே செஞ்சாங்க. அது புத்திசம் பற்றி நமக்கு தெரிஞ்சானே, அது எப்படி அந்த என்லைட்மெண்ட், அது அந்த மாதிரி சஃபரிங் என்லைட்மெண்ட் அந்த மாதிரியான இதை வச்சு தான் அந்த புத்திசம் வந்துச்சு. ஆரம்பத்தில் அவங்க வந்து கொஞ்சம் தயங்குறாங்க, அதை ஏற்றுக்க மறந்துட்டாங்க. ஏன்னா சொன்னால் அது ஒரு அந்நிய ரிலிஜன் அப்படிங்கிறதுனால. ஆனால் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஏற்றுக்கிட்டாங்க, அது புத்திசம். ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு ரிலிஜன் இருக்குது, அதாவது கன்ஃபூசியனிசம். அந்த கன்ஃபூசியனிசம் அப்படின்னு சொல்கிறது வந்து அது சைனாவில் இருந்து உருவான ஒரு ரிலிஜன். அது வந்து ஒரு ரிலிஜன்னு சொல்கிறத விட அது ஃபிலாசபி, ஒரு வேதாந்தம் அல்லது அந்த மாதிரி சொல்லலாம். அது வந்து கூட வந்து இப்போ இங்கே உள்ள இந்த ஜப்பனீஸ் எத்திக்ஸ் இருக்குது தானே, அவங்களோட அறம், அதில் வந்து அது நிறைய மாற்றங்களை கொண்டுருக்கு. அது எப்படின்னு சொன்னால், அந்த சோஷியல் ஆர்டர், சமுதாயத்தில் ஒரு ஒழுங்குமுறை, மற்றது ரெஸ்பெக்ட், மரியாதையாக இருக்கிறது, ஹைரார்க்கி, அதை யாருக்கு அந்த பெரிய மரியாதைகள் கொடுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்களை அது சொல்கிறதா இருக்குது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் திரும்ப இந்த யூரோப்பியன்ஸ்லாம் வந்தோன்னா கிறிஸ்டியானிட்டியெல்லாம் வந்துச்சு. கிறிஸ்டியானிட்டியை வந்து ஆரம்பத்தில் இந்த ஏடோ பீரியட்னு ஒன்று இருக்குது. அந்த ஏடோ பீரியட் வந்து அதாவது இந்த டோக்கியோவில் தான் அந்த இருந்து தான் அந்த ஏடோ பீரியட்னு சொல்லுவாங்க.
அந்த நேரத்தில் அவங்க வந்து கம்ப்ளீட்லி பேன், அந்த கிறிஸ்டியானிட்டி இங்கே வரவே கூடாதுன்னு அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் அதையும் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த கிறிஸ்டியானிட்டி வந்து மிஷனரிஸ் தான் கொண்டு வந்தாங்க. ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிற அவர் தான் வந்து முதல்ல அது இன்ட்ரடியூஸ் பண்ணாது. அப்புறம் அந்த நேரத்தில் வந்து அந்த பீரியடில் இருந்தவங்க அந்த மாதிரி இப்போ இந்த கிறிஸ்டியன் சமயத்தை ஃபாலோ பண்ணவங்க எல்லாத்தையும் வந்து இவங்க பெரிய, அதாவது அப்படி எல்லாம் பண்ணவே இல்லை, அவங்களையெல்லாம் கட்டுப்படுத்தி அது தடுத்தாங்க அது எல்லாத்தையும். ஆனால் இப்போ வந்து அந்த கிறிஸ்டியானிட்டிலாம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன மைனாரிட்டி ரிலிஜனாக இருக்குது அந்த மாதிரி. இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த ஷின்டோ ரிலிஜன்னா என்ன, அதான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு ஹோலி புக் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த மற்ற இஸ்லாம் கிறிஸ்டியானிட்டி மாதிரி இவங்க வந்து இப்போ நேச்சர், அந்த காலத்தில் நம்ம இயற்கையை வழிபட்டவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். அதாவது ஆஸ்திரேலியாவில் இருந்த அபோரிஜின்ஸ் அல்லது நீங்கள் அமெரிக்காவில் ரெட் இண்டியன்ஸ், அவங்களாம் வந்து நேச்சரை கும்பிட்டவங்க தான். நம்மளும் கூட நேச்சரை கும்பிட்டவங்க தான் ஒரு காலத்தில். அதே மாதிரி தான் இவங்களும் அந்த நேச்சரை தான், அந்த ஷின்டோ ரிலிஜன்ங்கிறது நேச்சர் சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா நேச்சருக்கும் இவங்க சொன்ன மாதிரி ஆத்மா இருக்குது, அதனுடைய சக்திகள் இருக்குது அப்படிங்கிற அதுதான் அது. அதை தான் அந்த கமி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இயற்கை, அதாவது இயற்கைங்கிறது இப்போ மவுண்டன்ஸ், ரிவர்ஸ், மலைகள் இருக்கலாம், ஆறுகள் இருக்கலாம், மரங்கள் இருக்கலாம், பொருள்களுக்கு கூட அந்த ஆன்மா இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க நம்புகிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த இங்கே உள்ள ஃபேமஸான மவுண்ட் ஃபியூஜி இருக்குது தானே, ஃபியூஜிக்கு கூட அதனால தான் அது ஒரு சேக்ரடான மவுண்டன், அது ரொம்ப அந்த மாதிரியான மவுண்டன் சொல்லி இவங்க நம்புகிறாங்க. ஸோ அதாவது இயற்கையை மையப்படுத்தி அந்த மாதிரியான ஒரு ஆன்மீகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்னத்துன்னு சொன்னால், அதாவது நம்ம இந்த இயற்கையோடு நம்ம ரொம்ப சமாதானம், ஹார்மோனியஸாக அந்த இயற்கையோடு நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங். அதனால் இந்த மாதிரியான பொதுவான இப்படி ஒரு நல்ல இந்த புனித தலங்களை பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த காட்டுக்குள்ளே தான் அப்படி இருக்கும். ஏன்னா காட்டுக்குள்ளே வந்து நிறைய மரங்கள் இருக்கும். அது நானும் கூட ஒரு சில இடங்கள் அப்படி பார்த்துருக்கேன். அது உள்ளுக்கு போனோன்னு ஒரு அமைதி தெரியும் நமக்கு இந்த சின்ட்ரோலிஜனை பற்றி ஒன்றும் தெரியாது. பட் அதுக்கு போனோம்னு சொன்னால் ஒரு மனசுக்குள்ள ஒரு அமைதி ஒன்று வரும். அதனால உண்மையிலே ஒரு பியூரிஃபைங் நல்ல அமைதியான ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். அதே நேரத்தில் இப்போ இவங்க இப்போ உங்களோட ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க அந்த ஷ்ரைன்ஸுக்கெல்லாம் போகும்பொழுது அங்கே போய் இவங்களை புனிதப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் இருக்குது. மற்றபடி ரொம்ப இந்த ஸ்ட்ரிக்டான அது இதெல்லாம் அப்படி செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. யாருமே வந்து இப்போ இந்த ரிலிஜனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது. அது எல்லோரும் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இதில் தான் நீங்கள் இப்போ இதில் இப்படி செஞ்சு இதில் சேரணும் அப்படிங்கிறதுனால இல்லை, யாருமே வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ வந்து ரொம்ப லிபரலானது இந்த சொசைட்டி அப்படின்னு ரொம்ப லிபரலாக வந்துருச்சு. அதே நேரத்தில் அப்புறம் இந்த ஜப்பான்லேருந்து கொண்டு வந்தது தானே அந்த புத்திசம். அது வந்து இப்போ இந்த ஷின்டோவும் புத்திசமும் வந்து கோஎக்ஸிஸ்ட், ரெண்டும் ஒன்று சேர்ந்து அப்படி இறங்கியாங்கன்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்ல போனோம்னா, இப்போ ஷின்டோ வந்து சில ஈவெண்ட்ஸுக்கு அது பார்ப்பாங்க. இப்போ பர்த், மேரேஜ், அதாவது குழந்தை பிறந்துட்டா அல்லது மேரேஜ், கல்யாணம்னா அந்த ஷின்டோ ரிச்சுவல்ஸை தான் பின்பற்றுவாங்க. மற்றபடி இப்போ ஃபியூனரல், டெத் அப்படின்னு சொன்னால் அது புத்திசம் சார்ந்த அந்த ரிச்சுவல்ஸ் இருக்கும். அந்த புத்திசம் ரிச்சுவல்ஸ் சொன்னால் அதனால தான் இங்கே உள்ளவங்க நிறைய பேர் இந்த கிரிமேட் பண்ணுறாங்க, அதாவது புதைக்காமல் அது எரிக்கிறாங்க. அது அந்த புத்திசம் அதுலேருந்து வந்தது தான். அப்புறம் இந்த பியூரிஃபிகேஷன் அதை பற்றி நம்ம பேசணும். அது ஒரு ரிச்சுவல் தான். அது இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்போ நம்மளும் அப்படி தான், நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம்னா கையெல்லாம் கழுவிட்டு தான் உள்ள போவோம். அந்த மாதிரி தான் இவங்களும் வந்து இந்த கையெல்லாம் வாஷ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ஈவன் இந்த மவுத், வாயெல்லாம் கூட அப்படி கொப்பளிச்சுட்டு அப்படி போவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது வந்து அதாவது இப்போ இந்த அந்த மாதிரி பியூரிஃபை பண்ண, அந்த மாதிரி கையெல்லாம் கழுவிட்டு போகிறது சரியான முக்கியமானது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இது. இதை வந்து இப்போ நம்ம இந்த டெய்லி லைஃப்பில் கூட பார்க்கலாம். அது நிறைய சயின்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒவ்வொரு பெரிய லேண்ட்மார்க்ஸில் இருக்குது, ஒவ்வொரு சின்ன சமுதாயங்கள், ஒவ்வொரு நெய்பர்ஹுட்ஸ் இருக்குது தானே, அங்கெல்லாம் கூட இருக்கும். நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது தானே, அது வந்து இதோட கனெக்டடான மாதிரி தான் இருக்கும். ரொம்ப லைவ்லியாக இருக்கும். நம்மலாம் இப்போ இந்த தைப்பூசம் கொண்டாடுறோம், அந்த மாதிரி தேர் திருவிழா, அந்த திருவிழா, அதே மாதிரியான அதே கான்செப்ட் தான், அதே மாதிரி தான். சில நேரம் பார்த்தா கிட்டத்தட்ட என்னடா நம்ம ஒரு மாதிரியே இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸ்லாம் வரும். அந்த மாதிரி அந்த பெரிய அந்த இதெல்லாம் அப்படி தூக்கிட்டு அப்படி ஆடி எல்லாம் போவாங்க. ஐ டோன்ட் நோ, எனக்கு அதை பற்றி நல்ல பெருசாக தெரியாது. பட் ஐ சீன் அது மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்கேன். அது பார்த்தா நம்ம ஒரு மாதிரியே தான் இருக்கும். அது
ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் ஹாஃப் த வே நம்ம வந்துட்டோம். இப்போ பார்த்தாலே தெரியுது, இப்போ சூரியன் அப்படியே அஸ்தமனம் ஆகுது. சன் செட்டிங் பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். நிறைய காடுகள்லாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த இதில் இந்த ட்ராக்கில் நம்ம வரமில்ல வந்து நம்ம வேறு பக்கமெல்லாம் போகலாம். இந்த சில இடங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வந்து பாருங்கள் சில பாயிண்ட்ஸ், மார்க்கிங் பாயிண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதில் நம்ம கவனித்து பார்த்தோன்னு சொன்னால் இப்போ ஏதாவது ஆக்சிடெண்ட் நடக்கலாம், நான் வரவங்க யாருக்காச்சும் ஏதாவது ஆக்சிடெண்ட் நடக்கலாம்ல, அப்போ அதுதான் இந்த ரெஸ்கியூ பாயிண்ட் அப்படின்னு கூட ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அப்போ இந்த பாயிண்ட், இந்த ரெஸ்கியூ பாயிண்ட் 4 அப்படின்னு சொன்னால் நம்ம இருந்தோம்னா நமக்கு தேவையான அந்த அசிஸ்டன்ஸ், மெடிக்கல் அசிஸ்டன்ஸோ உடவேத்திஸ் எல்லாமே வந்துடும் அப்படிங்கிறதுக்காக வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் வீல் வாக், நம்ம வாக் பண்ணோம். ஸோ நல்லா தான் இருக்குது. சூரியன் மறைவும் அப்படியே போயிட்டுருக்கு. அப்படி அந்த காட்டுக்குள்ளே, அந்த இயற்கைக்குள்ளே அப்படியே ஃப்ரெஷ் ஏரோடு அப்படி நடந்து அப்படி ஏறி போகிறது நல்லாவே தான் இருக்குது. இட்ஸ் அ குட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதே நேரத்தில் யூ ஃபீல் ரியலி குட். நல்லா தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், போய் பார்ப்போம். ஸோ யூ நீட் டு பிரிங் சம் பாட்டில் வாட்டர். அப்போ நம்ம வரும்பொழுது கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் நல்லா. ஏன்னா இட்ஸ் அ லாங் வாக், மற்றது ஏரியே தானே போகிறோம், அதனால் நல்லாயிருக்கும். பட் இட் ஃபீல்ஸ் ரியலி குட். அவ்வளோ மோசம்னு இல்லை, ஆனால் சில இடங்களில் அப்படி கொஞ்சம் இதாக இருக்குது. சில இடங்களில் ஒரு வாக்கபிள் நடக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ இருட்டாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி நல்ல வெளிச்சமாக இருந்தால் ஓரளவு போகலாம், அப்படி போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அந்தந்த இடத்துல இடையில நம்ம ரெஸ்ட் பண்ணி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா இடங்களும் இருக்குது. அங்கே இருந்து கொஞ்சம் ஆறி கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி அப்படியும் போகலாம். போயிட்டு ஒரு நல்ல என்ஜாயபிளாக இருக்கும். ஒரு ஃபேமிலியாக வந்தானே, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்தானே, அப்படியே இதில் வாக் பண்ணி மேலே போய் அந்த ஷ்ரைன் வரைக்கும் போயிட்டு சன்செட் பார்க்குறோம். அதுதான் இங்கே உள்ள இந்த மெயின் அட்ராக்ஷன். ரொம்ப பேர் அதுக்கு தான் வருவாங்க, சன்செட்டுக்காக. அப்போ இந்த டைம் பார்த்தோம்னா அங்கே மேலே உச்சத்தில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, டூரிஸ்ட் மற்ற லோக்கல்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ இட்ஸ் நைஸ், இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் வாக். பாருங்கள், நல்ல அழகான ஒரு பேம்பு ட்ரீஸ் இருக்குது. அதே நல்ல பார்க்கவே நல்ல ஹார்மோனியஸாக அழகாக தான் இருக்குது. அதில் அந்த சன்செட் டைம் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ வந்துட்டோம். நம்ம ஷ்ரைன் உச்சத்துக்கே வந்துட்டோம். வந்து பார்ப்போம் இந்த கோயில், இந்த ஷ்ரைன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அங்கே சின்ன சின்ன வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நம்ம கார்லாம் வந்து கீழே தான் பார்க்கணும். இந்த நான் இந்த ப்யூரிஃபையிங் சொன்னது தானே, அது இந்த மாதிரி தான் இந்த வாட்டரில் அதுலெல்லாம் இந்த கை கழுவாங்க. கையெல்லாம் கழுவிட்டு பார்ப்பாங்க. இது வந்து நம்ம விளக்கு வைக்கிற மாதிரி தான். அது எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கக்கூடியா இருக்கும். அப்புறம் வந்து அந்த சும்மா ஒரு சின்ன துண்டு மாதிரி கட்டியிருக்காங்கல்ல, அது வந்து இப்போ இவங்க அந்த ஒரு செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. எடுத்து பார்க்குற நேரம் அது ஒரு ரிச்சுவல் தான். அது மாதிரி அதை எடுத்து பார்க்குறது நல்லா எழுதியிருந்தால் அந்த துண்டை நம்ம, அந்த சீட்டு துண்டை நம்ம கொண்டு போகலாம்.
நல்லது இல்லைன்னு சொன்னால் அது அங்கேயே அதில் கட்டி வச்சுருவாங்க. அந்த மாதிரி கட்டியிருந்த அந்த துண்டுகள் தான் இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம். அதில் நிறைய இதெல்லாம் இருக்கும். அது ஸோ அப்படி அவங்க முறைப்படி அது செய்கிறது தான். ஸோ இந்த ஷ்ரைன் வந்து இப்போ க்ளோஸ்டாக தான் இருக்குது. உள்ளுக்கு நான் ஒரு நாளுமே உள்ளுக்கு போய் பார்த்ததில்ல. ஸோ அங்கே உள்ளுக்கு போய் பார்த்தோம்னா நம்ம ஊரில் உள்ள இப்போ இந்த குலதெய்வம் அந்தந்த மாதிரி அப்படியான கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான தெய்வங்கள் தான் அங்கே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அது என்னத்தை அது சிம்பிளைஸ் பண்ண எனக்கு தெரியல. சில இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்கள், அந்த புத்திசம் இதுவும் அங்கே இருக்குது. புத்திசம் மாதிரியான அந்த சிலைகள் அந்த மாதிரியான ஸ்டாச்சூஸ் எல்லாம் கூட அதில் இருக்கும். இங்கேருந்து பார்க்க பாருங்கள், அது எவ்வளோ ஃபண்டாஸ்டிக்கான ஒரு பேனோராமிக் வியூ. அந்த குருமைங்கிற ஒரு செடி, அதே நேரத்தில் ஒரு சன்செட் டைம் பார்க்கக்கூடியா இருந்துச்சு. ஸோ இட்ஸ் அப்சல்யூட்லி எ பியூட்டிஃபுல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷின்டோ ரிலிஜனில் இன்னொன்று கவனித்து பார்த்தேன், இங்கே வந்து இந்த நரி இருக்கும், ஃபாக்ஸ். அது ஏன்னு எனக்கு தெரியல. அது இனாரி அப்படின்னு சொல்லி நான் அந்த சில ஷ்ரைன்ஸில் நான் பார்த்துருக்கேன். சில ஷ்ரைன்ஸில் அந்த நம்ம போன இப்போ நம்ம ஊர்லெலாம் வந்து இப்போ ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்குது தானே, அந்த மாதிரி என்னவோ தெரியல. இந்த நரி அங்கே இருக்கும். அது ஏதோ ஒரு ரீசனுக்கு அது இன்னொரு மீனிங், அது எனக்கு தெரியல, அது பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இது ஷின்டோ ரிலிஜன் தான் அது. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த சன்செட் பார்க்கக்கூடியா இருக்குது. ஸோ மற்றதால் அந்த மாதிரியான அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அது வந்து விளக்கு வைக்கிறதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுகளுக்கு விளக்கு அதெல்லாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றது இங்கே அந்த ப்ரீஸ்ட் அதுக்குன்னு அந்த பூசை பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அது என்ன மாதிரிங்கிறது எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது. பட் அவன் அங்கேயும் இருக்கிறாங்க, அந்த மாதிரி அந்த பூசைகள் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் செய்கிறவங்களெல்லாம் இருக்கிறாங்க. மேலே இப்போ நம்ம கொஞ்சம் நம்மளோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் டூரிஸ்ட், லோக்கல் டூரிஸ்ட் அண்ட் ஃபாரின் டூரிஸ்ட் எல்லாமே வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து நம்ம அழகாக பார்த்து அந்த ஷ்ரைனையும் பார்த்து சன்செட்டையும் பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வாங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி வார்த் இட். நல்லா இருக்கும் பார்க்க. ஸோ சில நேரங்கள் இப்போ இந்த அது ஃபெஸ்டிவல்ஸ் எதுவும் நடந்தால் இன்னும் பிரமாதமாக இருக்கும். அது நம்ம இந்த கீழே படத்தில் தான் பார்த்தோம். அந்த மாதிரி இங்கே உள்ள இப்போ இந்த டான்ஸிங் அண்ட் ட்ரம் பீட்டிங்ஸ் அந்த மாதிரி நிறையாலாம் இருக்கும். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். ஆக்சுவலி சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஒரு ரெகுலர் டே சன்செட் பார்க்குறது தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ ஃபெப்ரவரி மந்த், அதனால் அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஓரளவு கிளியரான ஸ்கையாக இருக்குது. அதனால் சன்செட்டும் ஓரளவு நல்லா பார்க்கக்கூடியா இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் மெல்லவா இறங்கி திரும்ப நம்ம வந்த இடத்துக்கு போகணும். ஸோ இப்போ திரும்ப போகிற நேரம் நல்லா இருண்டுரும். ஸோ பார்ப்போம் எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்புறம் இது தான் அந்த நரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. இது நாளைக்கே ஒரு காவல் காக்கிற ஒரு விலங்காக இருக்கலாம். அதோட அந்த விளக்கம் இருக்கும். ஸோ அப்படியே பார்த்துட்டு போனோம்னா அந்த முன்னுக்கு பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல அந்த துண்டு எல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க. அது வந்து இப்போ அவங்க செலக்ட் பண்ணி எடுக்கிறது அவங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொன்னால் அங்கேயே அதில் கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ இங்கே உள்ள அந்த தீய சக்திகள் வந்து அது எல்லாத்தையுமே அழிச்சிடும். அதாவது அந்த தீய விஷயங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடும், நமக்கு நல்ல போச்சுன்னு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லதாக இருந்தால் அந்த துண்டை அப்படியே அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்புறம் என்னெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ மெல்வாயினி கிளம்பி திரும்ப போக வேண்டியது தான். பாருங்கள் கொஞ்சம் ஓரளவு இருள் ஆகுது. ஸோ மெல்வாக கொஞ்சமாக நடந்து போகணும். அந்த நம்ம வந்த ரூட்லேயே போகிறது சரிப்பட்டு வராது. என்ன சொன்னால் அது கொஞ்சம் இனி டார்க்னஸ். ஸோ அது நமக்கு இந்த லைட் வெளிச்சம்லாம் இல்லை. ஸோ அதனால் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பார்ப்போம். அது நான் சொன்னேன் தானே, அது ஒரு ரோட் இருக்குது தானே, அந்த ரோட்லேயே அப்படியே நடந்து போகலாம் அப்படிங்கிற பிளான் தான். ஸோ பார்ப்போம். இன்னும் நல்லா இருள் இல்லை, கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது. பட் அது டக்குன்னு இப்போ இருண்டும். ஏன்னா ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 5:30க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் இருள் பட்டுரும். ஸோ அப்படியே பார்த்துட்டு எப்படிங்கிறது. பட் இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பியூட்டிஃபுல் டே. நல்ல எவென்ட்ஃபுல்லான டேயாக இருந்துச்சு. அந்த ஃபுகுவோக்காவில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து அங்கே உள்ள அந்த கொஞ்சம் சரித்திரம் எல்லாத்தையும் பார்த்தோம். மற்ற அந்த ஷின்டோ
ரிலிஜனை பற்றி கொஞ்சம் பார்த்தோம். அப்போ இங்கே உள்ள அந்த ரிலிஜியஸ் ரிச்சுவல்ஸ், அந்த ஷின்டோ ரிலிஜன், புத்திசம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்த்தோம். கிறிஸ்டியானிட்டி எப்போ வந்ததுங்கிறத பார்த்தோம். ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். இட் இஸ் அ வெரி ஃபுல்ஃபில்லிங் டே அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த கோயிலுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம மெல்ல நடந்து போக வேண்டியது தான். ஸோ பார்ப்போம். இப்போ அந்த ஸ்டெப்ஸில் போக முடியாது, வாக்கிங்கில் தான் போகணும். ஸோ அதான் பார்க்கிங்க, வேறு மாதிரியான டிரான்ஸ்போர்ட்ஸ் ஒன்றும் இல்லை. நம்ம ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தால் தான் போகலாம். இப்போ நம்ம நடந்து வந்தனால இப்போ நடந்து தான் போகணும். போய் கீழே அந்த மலை அடிவாரத்துக்கு போய் தான் நம்ம பஸ் பிடிக்கணும். ஸோ அது வரைக்கும் இட் வில் டேக் அ வைல். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் போகிறது தானே. வாக்கிங் டவுன் ப்ராப்ளம் இல்லை, அது போகலாம். ஸோ ரோடோடு போனோம்னா அப்படி போயிடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ சூரியனோடையே மறைஞ்சு போகுது. நம்மளும் இந்த டேயை ஆல்மோஸ்ட் அப்படி ரவுண்ட் அப் பண்ணி அப்படியே மெல்லமாக அப்படி கீழே நடந்து போவோம். இன்னொரு கொஞ்சம் தூரம் இருக்குது, போயிட்டு நீ அங்கேருந்து நீ பஸ் பிடிச்சி பார்த்திங்கன்னா கார் வெஹிக்கல்ஸ் எல்லாம் இப்போ லைட் போட்டு தான் வராங்க. இப்போ இந்த ட்ராக் தான் நம்ம போயிருக்கோம், அதில் எல்லாம் ஜாப்பனீஸில் இருக்காங்க. ஸோ இந்த ட்ராக் தான், இதில் பல மாதிரியான ட்ராக்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ட்ரைல்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு நம்ம எந்த டிஸ்டன்ஸில் எவ்வளோ தூரம் போகிறோங்கிற பொறுத்து போகலாம். இட்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா தான் இருக்கும், இட்ஸ் வெரி குட். ஆனால் இப்போ நம்ம நைட் டைமில் இப்போ அங்கே போகிறது வந்து கொஞ்சம் டேஞ்சர்னால் அங்கே நான் சொன்ன மாதிரி அந்த சில அனிமல்ஸ், அதே மாதிரி மங்கீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இதேமே அட்டாக். அதனால் நான் வேறு இடத்துல கூட கவனித்து பார்த்தேன். இப்போ இருட்டில் நடந்து போனேன்னா அவங்க ஏதோ அந்த பெல் மாதிரி கட்டிட்டு போவாங்க. அப்போ பெல் ஒன்று கட்டிட்டு போனால் அந்த பெல் சத்தத்துக்கு அது அந்த பயந்து அந்த மிருகங்கள் வராது, எஸ்பெஷலி இந்த மங்கீஸ் வந்து அட்டாக் பண்ணாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ லைட்டும் இருக்கணும், அந்த பெல்லையும் கட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்மகிட்ட இல்லை. ஸோ அதனால் பேசாமல் ரோட்டோடய போகிறது பெஸ்ட் தான். ஸோ ரோட்டில் அப்படியெல்லாம் ஒன்றும் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ பட் ஸ்டில் நம்ம மட்டும் இல்லை, இன்னும் வேறு டூரிஸ்டும் இப்படி வராங்க, நடந்து வராங்க. ஸோ தேர் ஆர் சம் பீப்புள், ஸோ வி கேன் வாக் டவுன். ஆனால் இங்கே ஜப்பான் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு சேஃப்டியான நாடு தான். இப்போ எங்கேயுமே பயம்லாம் போகலாம். ஸோ இட்ஸ் நைஸ். ஸோ இப்போ இந்த கீழே நோக்கி போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் இருந்துக்கிட்டே வருது. ஸோ வெளிச்சம் அவ்வளோ பெருசாக ரோட்டில் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். ரோட்டில் ஏதாவது வெஹிக்கிள்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த வெளிச்சத்தில் கூட பார்த்து போயிடலாம். பார்த்திங்களா, அது டக்குன்னு எல்லாமே இருந்துச்சு. அங்கங்கே சில வெஹிக்கிள்ஸ் வருது. ஸோ அப்படி போகிற நேரம் சில இப்போ என்ன சொல்கிறது, பேர்ட்ஸ், சில அந்த மாதிரி மிருகங்கள், சில சத்தங்கள்லாம் கேட்குது தான். அவ்வளோ பெரிய பயம் இல்லை. ஸோ ஓரளவு போகலாம். ஸோ வந்தாலும் என்ன எல்லாம் வேஸ்ட் பண்ணி போக வேண்டியது தான். பட் இட் வில் பி ஓகே. இப்போ இன்னும் வேறு மக்கள் வராங்க, அது வேறு சில வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போயிட்டு தானே. ஸோ அதனால் போயிடலாம், ஆல்மோஸ்ட் போயிடலாம். வாரத்துக்கு முன்னாடியே நல்லாவே இருந்துச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் இருக்குது. ஸோ அதில் அப்படி வாக்கிங் போனோம்னா கீழே போயிட்டு அப்புறம் நம்ம வந்த மாதிரி அந்த ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் ஏறி அப்புறம் ஒரு 1/2 hour டிரைவ் பண்ணோம்னா திரும்ப நம்ம ஹோட்டல், அதாவது ஸ்டேஷன், நம்ம வந்து இறங்கின அந்த ஸ்டேஷனில் கொண்டு விடுவோம். அதுலேருந்து நம்ம ஹோட்டலுக்கு போய் செட்டில் ஆக வேண்டியது தான். ஸோ இட்ஸ் a வெரி ப்ரொடக்டிவ் அண்ட் வெரி நைஸ் டே இன்றைக்கி. ஸோ நல்ல திருப்தி, நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நல்ல வாக்கிங், அங்கேயே வாக் பண்ணோம். அப்புறம் இங்கே வந்து நிறைய வாக்கிங், மலையிலெல்லாம் ஏறணும். திரும்ப அப்படி போய் அப்போ நம்ம ஹோட்டலில் போய் நல்ல ஒரு பாத் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே படுத்தா நல்ல ஜாலியாக தூக்கமாக வரும். அப்படியே வந்த வழியிலே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம டின்னர் வாங்கினோம். சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கலாம், ரொம்ப சீப்பாக இருக்கும், நல்ல ஃபுட்டும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷான ஃபுட் வாங்கி அதுதான் இன்றைக்கி நமக்கு டின்னர். ஏன்னா ரொம்ப தூரம் நடந்துட்டு இருந்தானே, பர்ஃபெக்டான ஒரு டின்னரையும் சாப்பிட்டு அப்படியே இந்த நாளை ரவுண்ட் அப் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். See you next time.